வாருங்கள் வாருங்கள் இறை மக்களே, நம் இறைவன் அழைக்கின்றார். வாருங்கள் வாருங்கள் இறை மக்களே, நம் இறைவன் அழைக்கின்றார். திருப்பலிதனே இணைந்திடவே நம்மை இயேசு அழைக்கின்றார். திருப்பலிதனிலே இணைந்திடவே நம்மை இயேசு அழைக்கின்றார். எழுவோம் எழுவோம் இறை குலமே, வருவோம் வருவோம் ஆலயமே. எழுவோம் எழுவோம் இறை குலமே, வருவோம் வருவோம் ஆலயமே. வாருங்கள் வாருங்கள் இறை மக்களே, நம் இறைவன் அழைக்கின்றார். வாருங்கள் வாருங்கள் இறை மக்களே, நம் இறைவன் அழைக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுக்குள்ளே பிரியமான இறை உறவுகளே, இந்த நாளிலே நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரோடு சேர்ந்து இணைந்து தந்தையாகி இறைவனுக்கு பலியொப்பு கொடுக்க வந்திருக்கின்றோம். முதல் நம்மை ஒன்று சேர்த்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த திருப்பலியை நாம் தகுதியான விதத்திலே ஒப்பு கொடுப்பதற்கு நமக்குள்ளே இருக்கின்ற மனித பிளவீனங்கள் குறை குற்றங்களை நாம் தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம். சிறப்பாக ஆண்டவரிடம் நமக்காகவும் மன்றாடும்படி இந்த நாளிலே அன்னை மரியாவிடமும் நாம் மன்றாடுவோம். புனிதர்களிடமும் நாம் வேண்டுவோம். ஆண்டவரிடம் நமக்காக பரிந்து பேசும்படியாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை மோட்ச வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத் தருவதையும் மக்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறிவரும் இவ்வுலகச் சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்பு உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ளச் செய்வீராக. உம்மோடு தூயாவியின் தோழமையில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, சகோதர அன்பை பற்றி உங்களுக்கு எழுத வேண்டிய தேவையில்லை. ஏனெனில் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த கடவுளிடமிருந்து நீங்களே கற்றுக்கொண்டவர்களாயிருக்கிறீர்கள்.
உண்மையிலேயே நீங்கள் மாசிதோனியாவிலுள்ள சகோதரர் சகோதரிகள் அனைவரிடமும் அன்பு செலுத்தி வருகிறீர்கள். அன்பர்களே, இதில் இன்னும் முன்னேற வேண்டுமென்று உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டது போல உங்கள் வேலையை மட்டுமே பார்த்து கொண்டு உங்கள் சொந்த கையால் உழைத்து அமைதியாய் வாழ்வதில் நோக்கமாயிருங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறைபவையும் முழங்கிடுக. ஆறுகளே கை கொட்டுங்கள், மலைகளே ஒன்று கூடுங்கள். ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள், ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். பூவுலகை நீதியுடன் ஆண்டிடுவார். மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார். ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து இறைவாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசு தம் சீடருக்கு கூறிய உவமை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாகவும் விளக்கலாம். நெடும் பயணம் செல்லவிருந்த ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து
அவர்களிடம் தம் உடைமைகளை ஒப்படைத்தார். அவரவர் திறமைக்கேற்ப ஒருவருக்கு 5 தாலந்தும், வேறொருவருக்கு 2 தாலந்தும், இன்னும் ஒருவருக்கு 1 தாலந்தும் கொடுத்துவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். 5 தாலந்தை பெற்றவர் போய் அவற்றை கொண்டு வாணிகம் செய்து வேறு 5 தாலந்து ஈட்டினார். அவ்வாறே 2 தாலந்து பெற்றவர் மேலும் 2 தாலந்து ஈட்டினார். 1 தாலந்து பெற்றவரோ போய் நிலத்தை தோண்டி தம் தலைவரின் பணத்தை புதைத்து வைத்தார். நெடுங்காலத்திற்கு பின் அந்த பணியாளர்களின் தலைவர் வந்து அவர்களிடம் கணக்கு கேட்டார். 5 தாலந்து பெற்றவர் அவரை அணுகி வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஐயா, 5 தாலந்தை என்னிடம் ஒப்படைச்சீர், இதோ பாரும், இன்னும் 5 தாலந்தை ஈட்டியுள்ளேன் என்றார். அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 2 தாலந்து பெற்றவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் என்னிடம் 2 தாலந்து ஒப்படைத்தீர், இதோ பாரும், வேறு 2 தாலந்து ஈட்டியுள்ளேன் என்றார். அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 1 தாலந்தை பெற்றுக்கொண்டவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் கடின உள்ளத்தினர், நீர் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவர், நீர் தூவாத இடத்திலும் விளைச்சலை சேகரிப்பவர் என்பதை அறிவேன். உமக்கு அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ பாரும், உம்முடையது என்றார். அதற்கு அவருடைய தலைவர், சோம்பேறியே, பொல்லாத பணியாளனே, நான் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவன், நான் தூவாத இடத்திலும் போய் சேகரிப்பவன் என்பது உனக்கு தெரிந்திருந்தது அல்லவா? அப்படியானால் என் பணத்தை நீ வட்டிக்கடையில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நான் வரும்போது எனக்கு வர வேண்டியதை வட்டியோடு திரும்ப பெற்றிருப்பேன் என்று கூறினார். எனவே அந்த தாலந்தை அவனிடமிருந்து எடுத்து 10 தாலந்து உடையவரிடம் கொடுங்கள். ஏனெனில் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், அவர்கள் நிறைவாக பெறுவர். இல்லாதோரிடமிருந்து அவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும். பயனற்ற இந்த பணியாளனை புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று அவர் கூறினார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து ஆண்டவருக்குள்ளே பிரியமான இறை உறவுகளே, இன்று நாங்கள் எங்களுக்கு நன்கு பரிச்சயமான ஒரு உவமைக்கு செவி கொடுத்தோம். இந்த உவமையிலே நாங்கள் காணுகின்றோம், பயணம் செய்கின்ற வீட்டு பொறுப்பாளர் 3 பேருக்கு தாளந்துகளை அவர்களுடைய திறமைகளுக்கு ஏற்றவாறு கொடுத்துவிட்டு செல்லுகின்றார். திரும்ப வருகின்ற பொழுது 5 தாளந்தை பெற்றவர் மேலும் 5 பெற்றிருக்கின்றார். 2 தாளந்து பெற்றவர் மேலும் 2 அவர் பெற்றிருக்கின்றார். ஆனால் 1 தாளந்தை பெற்றவர் அதை எதுவுமே செய்யாமல் திரும்ப அவ்வாறே கொடுக்கின்றார். ஆகவே அவர் கண்டிக்கப்படுகின்றார். அவரிடம் இருந்தது பறிக்கப்பட்டு 5 தாளந்தை பெற்றவருக்கு கொடுக்கப்படுகின்றது. இந்த ஊமையின் வாயிலாக ஆண்டவர் நமக்கு தருகின்ற செய்தி என்ன என்பதை சற்று தியானிக்க உங்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். பிரியமானவர்களே,
ஒருவேளை நாங்கள் பார்ப்போம், இந்த ஒரு தாளந்து பெற்றவர் இவருடைய தாளந்தை பறித்து ஏன் இறைவன் 5 தாளந்தை பெற்றவருக்கு கொடுக்கின்றார்? 2 தாளந்தை உரியவரிடம் கொடுத்திருக்கலாமே, அவரிடம் 4 தானே இருக்கின்றது, முதலாளிடம் 10 இருக்கின்றதே என்று சொல்லி. அன்பார்ந்தவர்களே, இதில் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், யார் யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பவர் இறைவன். பாருங்கள், நம் மத்தியில் நாங்கள் பல பேரை காணுகின்றோம் இவ்வாறான ஆற்றல்கள், திறமைகளை கொண்டவர்களை. நான் பார்க்கின்றேன், நான் பங்கு தளத்திலே பணி செய்து கொண்டிருந்த காலத்திலே ஒரு சிறுமி பலவிதமான ஆற்றலை கொண்டிருந்தார். அவர் அந்த ஆற்றலை எல்லாம் பயன்படுத்தினார். அவரை பார்க்கின்ற பொழுதெல்லாம் சிலர் அவர் மட்டில் பொறாமைப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் அவரிடம் நிறைய தாளந்து இருக்கின்றது, தங்களிடம் இல்லை என்ற ஒரு குறைபாடு. ஆனால் அந்த சிறுமி பலவிதமான போட்டிகளில் பங்கேற்றால், ஞாயிறு தினம் தவறாமல் திருப்பலிக்கு வந்தால், அவள் ஆலயத்தின் பாடல் குழாமிலே இருந்து பாடல் பயிற்சிகளுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார். பரீட்சை வந்தால் என்ன, பரீட்சை இல்லாவிட்டால் என்ன, டியூஷன் போனால் என்ன, போகாவிட்டால் என்ன, அத்தனையையும் அவர் கச்சிதமாக செய்து முடித்தார். ஆண்டவர் அவருக்கு நிறைய ஏனென்றால் தன்னிடம் கிடைத்த ஆற்றல் திறமைகளை அந்த சிறுமி நன்றாக பயன்படுத்தியதினால் அவர் எல்லாவற்றிலும் பங்கேற்பதற்குரிய விதத்திலே அவருடைய வாழ்வை அவர் பக்குவப்படுத்தி கொண்டார். ஆண்டவருடைய திறமைகளை கொண்டு, தன்னுடைய பெற்றோருடைய வழிகாட்டுதலிலே. சில வேளைகளிலே நாங்கள் பார்க்கின்றோம், சிலரிடம் திறமைகள் இருக்கின்றது, ஆற்றல்கள் இருக்கின்றது, ஆனால் அவற்றை நாங்கள் பயன்படுத்துவது இல்லை. இந்த காலகட்டங்களிலே இப்பொழுது கிட்டத்தட்ட நான் ஒரு புத்தகத்திலே வாசித்த ஞாபகம் ஒன்று இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு 200-300 ஆற்றல் திறமைகள் இருக்கின்றதாக என்று சொல்லுகின்றார்கள். அவர்களுடைய ஆராய்ச்சியில் 200-300 ஆற்றல்கள் ஒருவரிடம் இருக்கின்றதாக. அண்மை காலங்களிலே நாங்கள் யூடியூப்களிலே பார்க்கின்றோம், அது நமது மொழியிலும் வந்திருக்கின்றது. எப்படி இந்த எங்களுடைய மூளையை இருகூறாக பிரித்து, இடதுபுறமும் வலதுபுறமும், இடதுபுறத்திலே மூளையிலே நடப்பது என்ன, வலதுபுறத்து மூளையிலே நடப்பது என்ன, இதை ரெண்டையும் நாங்கள் ஒன்றிணைக்கின்ற பொழுது எப்படி நாங்கள் ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்லலாம் என்பதையெல்லாம் இந்த ஆராய்ச்சியின் வழியாக காட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆக மொத்தத்தில் திறமையானவர்கள், திறமையற்றவர்கள் என்று அல்ல. இவற்றை நாங்கள் எவ்வாறு ஒன்றிணைந்து செயல்படுத்துகின்றோமோ அவ்வாறு எங்களுடைய வாழ்வு வளம் பெறும் என்பதை இறைவன் இன்றைய நாளிலே எங்களுக்கு கற்றுத்தருகின்றார். ஆகவே இந்த உவமையின் வழியாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திறமைகள், ஆற்றல்களை கொண்டு நாம் நம்முடைய வாழ்வை வளமாக்க முடியும் இறைவனுடைய ஆசிரியினாலே. நாங்கள் அவற்றை குழி தோண்டி புதைக்க வேண்டிய அவசியமில்லை. ஆற்றல்கள் என்பது எங்களுக்கு தரப்பட்டது. ஒருவேளை நாங்கள் நினைக்கலாம், இந்த ஒரு தாளந்து என்ன அவ்வளோ ஒரு பெரிய காசா என்று. உண்மையிலேயே அன்றைய காலகட்டத்திலே இந்த ஒரு தாளந்து என்று சொல்லுவது 6000 திராக்மாக்கு சமமானது. 6000 திராக்மா, அது அவர்களுடைய காசு, யூத மரபிலே. அந்த திராக்மா 6000 என்று சொல்லுவது ஒரு திராக்மா ஒரு நாள் கூலி. அப்போ இந்த திராக்மா 6000 என்று சொல்லுவது 6000 நாட்களுக்குரியது. கிட்டத்தட்ட 16.4 வருடங்களுக்கு தேவையான ஒரு ஊதியம் அவனிடம் கொடுக்கப்படுகின்றது. அப்போ அது ஒரு தாளந்து என்று சொல்லுகின்ற பொழுது ரொம்ப சிறிதாக தெரிகிறது. ஆனால் அதை நாங்கள் பிரித்து பார்க்கின்ற பொழுது அது ஒரு உயர்ந்த பெருமதி. ஆனால் அதை புதைத்து விட்டார். இதுபோல தான் பிரியமான சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலும் இறைவன் தருகின்ற நல்ல பல திறமைகளை, ஆற்றல்களை நாங்கள் புதைத்து விடுகின்றோம். இறைவன் இந்த திறமைகளை இன்று தருவது எதற்காக? இன்று நாம் பயன்படுத்தி நமது வாழ்வை வளமாக்குவதற்காக, நாளைக்கு அல்ல, இன்று.
ஆகவே எனக்கு இன்று கிடைக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நான் எவ்வாறு பயன்படுத்துகின்றேன் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். நாளைக்கு வருங்காலத்துக்கு படித்ததன் பிற்பாடு தொழில் செய்கின்ற பொழுது திருமணம் செய்ததன் பிற்பாடு என்று தள்ளி போடுவது அல்ல. இன்றைக்கு தருகின்ற இந்த ஆற்றல்களை, இந்த வாய்ப்புகளை, வசதிகளை நான் எவ்வாறு எனக்காகவும் சமூகத்துக்காகவும் ஆண்டவருக்காகவும் பயன்படுத்த முடியும் என்பதை நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஆகவே என்னிடம் கொஞ்சம் மற்றவர்களிடம் நிறைய இருக்கின்றது என்ற சாக்குப்போக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவர் எனக்கு தருகின்ற வாய்ப்புகளை அன்றன்றே பயன்படுத்தி என் வாழ்வையும், என் குடும்ப வாழ்வையும், என் சமூகத்தின் வாழ்வையும், இந்த இறையாட்சியின் வாழ்வையும் நமதாக்கிக் கொள்ள இன்றைய திருப்பலியிலே நாம் இறைவனிடம் உருக்கமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நிலத்தின் விளைவும் மனிதொலைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை ரசமும் மனிதொலைப்பின் பயணமான இந்த ரசம் எங்களுடைய வாழ்வளிக்கும் பானமாக மாறுவதாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையனின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, சுயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் சிறுமுன் நடுங்குகின்றனர். நாங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராவீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர்.
அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்றி, ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் சிறுமன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் சிறு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் மெல்கம் ரஞ்சித், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் சிறு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் சிறுமுகோடியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மெரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசப் வாஸ் மற்றும் இவ்வுலகில் மக்கு கொண்டோராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் நமக்கு நிறைய ஆற்றல்கள் திறமைகள் தந்திருக்கின்றார். அவற்றை நாம் பயன்படுத்தி நாம் நலம் பெறவும்
நானிலம் நலம் பெறவும் இறையாட்சி நம் மத்தியில் விரைவில் வரவும் வரம் கேட்டு மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் சிறு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் உம்முடைய அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நாம் ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, நம் பாவங்களை போக்க பலியான கிறிஸ்து. இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பெறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
நிரந்தரம். அதன் வேளையாக என்னை நீ உன்னில் இணைப்பாய் நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீ நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீ நிரந்தரம். அம்மையப்பன் முந்தன் அன்பே நிரந்தரம். மாறும் உலகில் மாறா உன்னுறவே நிரந்தரம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலன் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இந்த திருப்பலியை ஒலிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் சுபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறையாசிர் நிறைவாய் கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளில் இருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பின் சாட்சிகளாய் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே அருட்டாரும் அம்மா. உலகாளும் தாயே அருட்டாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. மூடமான மகனை நடமாட வைத்தான். கடல் மீது தவித்த கப்பலை காத்தான். மூடமான மகனை நடமாட வைத்தாய். கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா.